ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரிஷபத்தை பொறுத்த அளவுல இவங்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்துல இருந்த ராகு இப்ப இவங்களுக்கு 10ஆம் இடத்துல வரப்போகுதுங்க. மற்ற கிரகங்கள் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து இப்ப மேஷத்துக்கு அப்புறமா ரிஷபம் அப்படிங்கறது நமக்கே தெரியும். ஆனா இந்த ராகுகேது பொறுத்த அளவுல மேஷத்துக்கு அப்புறமா அவங்க மீனம்க்கு வருவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. சோ அந்த வகையில இப்போ ரிஷப ராசிக்கு இவங்க 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வராங்க. இதனால கண்டிப்பா இவங்க வந்து என்ன ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுவரை எனக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க. நான் வந்து வேலைக்காக நிறைய இடத்துல முயற்சி பண்றேன். வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய வேலையில வந்து நான் எவ்வளவோ திறமைசாலியா இருந்தும் எனக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ரீசென்ட் டைம்ஸா எனக்கு வந்து நிறைய அவமானங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்த உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தது அப்படின்னா, நீங்க இனிமே கவலையே பட வேணாம். அந்த தொழில்ல வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறத இந்த ராகு கேது பயிற்சியில நீங்க வந்து கண்டிப்பா பார்ப்பீங்க.